தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம். இந்த ரெண்டு நோக்கங்களோடு மன்னா மழை பெய்து கொண்டிருக்கிறது. மன்னா மழையில் சங்கீத செய்திகள் என்ற தலைப்பில் வரிசையாக 1வது சங்கீதத்திலிருந்து 150வது சங்கீதம் வரை நாம் வேதபாட ரீதியிலே படித்து தியானிக்க இருக்கிறோம். உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய ஜெப குறிப்புகள் அனைத்தையும் வர இருக்கக்கூடிய இமெயில் முகவரியிலே, டெலிஃபோன் நம்பர்களிலே நீங்கள் வாட்ஸ்அப்பாக செய்தியாக எங்களிடத்தில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த செய்திகளை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், பகிர்ந்தளியுங்கள். வாட்ஸ்அப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக பகிர்ந்தளித்து அவர்களுக்கும் நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாக நீங்கள் வாழுங்கள். இந்த செய்திகளை உங்கள் மத்தியிலே கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது உங்கள் கையிலே கட்டாயமாக வேத புத்தகம் இருக்க வேண்டும். மன்னா மழை என்ற சேனல் வந்த உடனேயே உங்கள் வேதாகமத்தை உங்கள் கையிலே வைத்து அந்த செய்திகளை கொடுக்க வேதத்தில் இருக்கக்கூடிய வசனங்களை நீங்கள் பாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மன்னா மழையில் நனைய மறுபடியும் உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். சங்கீத புஸ்தகத்தின் அடிப்படையிலே ஒவ்வொரு சங்கீதமாக இந்நாட்களிலே செய்திகளை நாம் தியானித்து வருகிறோம். இதுவரை 13 சங்கீதங்களை நாம் பார்த்திருக்கிறோம். ஒருவேளை இந்த சங்கீதங்களிலே ஏதாவது ஒரு குறிப்பிட்ட சங்கீத செய்தியை நீங்கள் தவற விட்டிருந்தால் மகிமை டிவி வெப்சைட்டில் போய் பாருங்கள், யூடியூப்பில் போய் பாருங்கள். அந்த சங்கீதம் பத்திரமாக அங்கே தொகுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. வேண்டிய சங்கீதங்களை, அவற்றின் செய்திகளை நீங்கள் பார்க்கலாம். அது மட்டுமல்ல, இந்த செய்திகளை குறித்து நீங்கள் மற்றவர்களிடத்தில், உங்கள் நண்பர்கள், உறவினர்களிடத்தில் சொல்லி அவர்களும் இவற்றை கேட்டு பயனடையலாம். 14ஆம் சங்கீதத்தை குறித்து இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். 14ஆம் சங்கீதம் ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் என்று அடைப்புக்குறிக்குள்ளே நாம் பார்க்கிறோம். ராகத் தலைவன் என்பவர் பாடகர் குழு தலைவர். 3 விதமான ஆலயங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உண்டு. ஒன்று ஆசரிப்பு கூடாரம், அடுத்தது தேவ ஆலயம், அடுத்தது ஜெபாலயம். இந்த ஆலயங்களிலே பாடகர் குழு உண்டு. நம்ம சர்ச்சிலெல்லாம் கொயர் இருக்க, அதே மாதிரி இந்த பாடகர் குழுவின் தலைவன் இந்த ராகத் தலைவன். அவனிடத்தில் இந்த பாடல் கொடுக்கப்பட்டு அது இசையமைக்கப்பட்டு ஆராதனைகளிலே பாடப்பட்ட சங்கீதங்களிலே ஒன்று இந்த 14ஆம் சங்கீதம். எப்படி இந்த சங்கீதம் ஆரம்பிக்கிறது என்றால், இந்த சங்கீதம் நாத்திகர்களை பற்றிய சங்கீதம். கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய சங்கீதம். 1ஆம் வசனம் பாருங்கள். தேவன் இல்லை என்று மதிகட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை என்று வாசிக்கிறோம். ஆக இந்த சங்கீதத்தின் ஆரம்பத்தில் என்ன பார்க்கிறோம் என்றால், ஒரு முட்டாளை சந்திக்கிறோம். தேவன் இல்லை, கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் முட்டாள்கள் என்று கர்த்தருடைய வேதம் கற்றுக் கொடுக்கிறது. யாராக இருந்தாலும் சரி, கர்த்தர் இல்லை, கடவுள் இல்லை, தேவன் இல்லை என்று சொல்கிறவர்கள் மூடர்கள், முட்டாள்கள், மதிகேடர்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. முட்டாள்னா யார்? முட்டாள்னா அல்லது மூடன்னா அறிவில்லாதவன் என்பது மட்டும் பொருள் அல்ல. முக்கியமான பொருள் என்னவென்றால், முட்டாள் என்பதற்கு, மூடன் என்பதற்கு ஒழுக்கம் கெட்டவன் என்று அர்த்தம். எபிரேய மொழியிலே ஃபூல், முட்டாள் என்பதற்கு நாபால் என்ற ஒரு வார்த்தை. நாபால் என்றால் ஒழுக்கம் கெட்டவன் என்பது பொருளாகும். நாபால் என்ற ஒரு மனுஷன் உங்களுக்கு தெரியுமா? 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்திலே நாபால் என்ற ஒரு புத்திகெட்ட மனுஷன் வருகிறான். அவன் இப்படி செத்து போனான் என்று சொல்லியும் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவனுடைய மனைவி தான் அபிகாயில். இந்த சரித்திர குறிப்புகளை எல்லாம் நீங்கள் பார்த்திருக்கிறீர்களே. அந்த சூழ்நிலையிலே எழுதப்பட்ட ஒரு சங்கீதம் இந்த சங்கீதம் என்று சொல்லியும் நாம் வேதத்திலிருந்து விளங்கிக் கொள்ளலாம். ஆமாம், கடவுள் இல்லை, தேவன் இல்லை, இப்படிலாம் எதுக்காக சொல்கிறாங்க? எதுக்காக சொல்கிறாங்கன்னா, 10ஆம் சங்கீதத்தை நாம் சிந்தித்தோம். அதிலே சில விடைகளை நாம் பார்க்கிறோம். 10ஆம் சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்கள். வேத புத்தகம் கையில் இருக்கா? இல்லைன்னா எடுத்துக்கொள்ளுங்கள், கையிலே மடியிலே வைத்துக்கொள்ளுங்கள். வசனத்தை நான் பார்க்கும் பொழுது, விளக்கும் பொழுது நீங்களும் பார்வை இடுவீர்கள் என்றால் அது ஒரு பெரிய பாக்கியமாக இருக்கும். சரியா? 10ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்திலே 4ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, துன்மார்க்கன் தன் உள்ளம் இச்சித்ததை பெற்றதினால் பெருமை பாராட்டி
பெருமை, இருமாப்பு. இச்சை, இருமாப்பு. பெருமை பாராட்டி பொருளை அபகரித்து தன்னைத்தான் போற்றி கர்த்தரை அசட்டை பண்ணுகிறான். துன்மார்க்கன் தன் கர்வத்தினால், கர்வம், பெருமை, இருமாப்பு, கர்வத்தினால் தேவனை தேடான். அவன் நினைவுகளெல்லாம் தேவன் இல்லை என்பதே என்று சொல்லி வாசிக்கிறோம். கடவுள் இல்லை என்று மனிதர்கள் சொல்வதற்கு என்ன காரணம்? இச்சை நிறைந்த வாழ்க்கை, இருமாப்பு நிறைந்த வாழ்க்கை. அதனால் தான் கடவுள் இல்லை, கடவுள் இல்லை என்று சொல்லி கதைக்கிறார்கள். ஏனென்றால் அவர் பரிசுத்தமானவர், பரிசுத்த தெய்வம். கடவுள் ஒருவர் உண்டு என்று சொன்னால் ஒரு மனுஷன் தன்னை ஒரு பாவி என்று உணர்வான். ஏனென்றால் பாவிக்கு பரிசுத்தர் தேவதானே, பரிசுத்தர் தானே பாவங்களை மன்னிக்க முடியும். கர்த்தர் ஒருவர் உண்டு என்று சொன்னால் தன்னை பாவி என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் இந்த முட்டாளுக்கோ தன்னை பாவி என்று ஒத்துக்கொள்ள மனம் இல்லை. காரணம், அவன் இச்சை நிறைந்தவன், இருமாப்பு மிகுந்தவன். இச்சையும் இருமாப்பும் இருப்பதினாலே பாவம் மிகுந்த இந்த மனுஷன் தான் கடவுளுக்கு தன்னுடைய வாழ்க்கையை கையளிக்க வேண்டுமே, அடிபணிய வேண்டுமே, கீழ்ப்படிய வேண்டுமே என்று கருதி அதை விரும்பாததினாலே கடவுள் இல்லை, கடவுள் இல்லை என்று சொல்லி தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறான். அவன் இருதயத்திலே தானே பேசுகிறான், தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறான் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். மாறாக வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவரை பற்றிய நம்பிக்கை, கடவுளை பற்றிய அறிவு எல்லாருக்கும் உண்டு, எல்லாருக்கும் உண்டு. கடவுளே கிடையாதுன்னு சொல்லக்கூடிய யாராவது இருக்கிறார்களா? இருக்காங்கன்னா அவங்கள மனசில் நினச்சிக்கிடுங்களேன். அந்த ஆள் பேரை அவங்க மனசில் நினச்சிக்கிடுங்க. இந்த ஆள் கடவுள் கிடையாது என்று சொல்லக்கூடியவர். அந்த ஆள் யாரு? இச்சை மிகுந்தவர், இருமாப்பு உள்ளவர், கடவுளை அறிந்தவர், கடவுளை பற்றிய அறிவு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை அறிவித்தவர், கொடுத்தவர் கடவுள் என்றெல்லாம் வேதத்திலே வாசிக்கிறோம். எங்கே? ரோமர் 1 அதிகாரம் 18 முதலாக பார்க்கும் பொழுது எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமர் 1:18 முதல், சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்திற்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவரை பற்றிய அறிவு அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கடவுளே அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். தொடர்ந்து 20 எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவர்களினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள், எவர்கள்? கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள். அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அவர்கள் தேவனை அறிந்தும், எவர்கள்? கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள். அவர்கள் தேவனை அறிந்தும், 21 அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருள் அடைந்தது. இச்சை, இருமாப்பு, இருள். யாருக்கு? கடவுள் இல்லை என்று சொல்லி கதைக்கக்கூடியவர்களுக்கு. அடுத்த அதிகாரம் பாருங்கள். ரோமர் 2 அதிகாரம் 15 அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதினாலும் குற்றம் உண்டு, குற்றமில்லை என்று அவருடைய சிந்தனைகள் ஒன்றையொன்று தீர்க்கிறதினாலும் நியாயப்பிரமாணத்திற்கேற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். நியாயப்பிரமாணம், வேதம், அதனுடைய சட்ட திட்டங்கள் எல்லாமே அவருடைய இருதயங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. எழுதியது யார்? தெய்வம். அந்த தெய்வத்தை அவர்கள் மறுதலிப்பதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். தெய்வத்தை பற்றிய அறிவு, தெய்வத்தை பற்றிய நம்பிக்கை எல்லாம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் தெய்வமே வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய வெளிப்பாடு அகில உலகத்தில் உள்ள அனைவருக்கும் சொந்தம் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. இருதயத்தில் இச்சை, இருதயத்தில் இருமாப்பு, இருதயத்தில் இருள், பாவம், இதெல்லாம் இருப்பதினாலே இவற்றையெல்லாம் அறிக்கையிட்டு தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டு பிரீதியான, கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்பாததினாலே கடவுள் இல்லை என்று சொல்கிறார்கள். ஆக இந்த சங்கீதத்திலே 3 காரியங்களை பார்ப்போம். முதலாவதாக மனசாட்சி. ஆண்டவருடைய வெளிப்பாடு இருந்தும் மனசாட்சியிலே இவர்கள் சூடுண்ட பொய்யராக இருப்பதினாலே கர்த்தர் இல்லை என்று
அவர்கள் கதைக்கிறார்கள். ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டுமே, கீழ்ப்படிய வேண்டுமே, அது முடியாது என்று சொல்லி ஆண்டவருக்கு விரோதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையான அறிவு என்ன தெரியுமா? கர்த்தரை அறியாமல் இருப்பது பாவம், முட்டாள்தனம். ஆனால் கர்த்தரை அறிந்திருப்பது அதுதான் உண்மையான அறிவு. பரிசுத்தரை அறிவதே அறிவு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அறிவு, ஞானம், புத்தி, கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம் என்று நீதிமொழிகள் 1 அதிகாரம் 7 வசனத்திலே, 9 அதிகாரம் 10 வசனத்திலே, 111 சங்கீதம் 10 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம். இவர்களுக்கு ஆண்டவரை பற்றிய பயம் இல்லை, எனவே ஞானம் இல்லை. ஆனால் தங்களையோ ஞானிகள் என்று அழைத்து கொள்ளவும், மற்றவர்களால் பெரிய ஞானி என்று அழைக்கப்படவும் விரும்புகிறார்கள். அப்போ கர்த்தருக்கு பயந்து வாழ்வதே வாழ்க்கை. இப்போ கர்த்தருக்கு பயப்படாமல் கடவுளே இல்லை என்று சொல்வதனாலே அவர்களுக்கு நன்மை உண்டா? நன்மை இல்லை. அவர்களுக்கு பயம்தான் உண்டு. ஒவ்வொரு நாளும் பயந்து கொண்டே வாழ வேண்டும் என்றுதான் வேதத்தில், இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். அதற்கு முன்பாக இவருடைய வாழ்க்கையில் காணப்படுவது என்ன? முதல் 4 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, சங்கீதம் 14 முதல் 4 வசனங்கள், தேவன் இல்லை என்று மதிகட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். இருதயத்தில் தான் சொல்லிக் கொள்ளுகிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுப்புத்திரரை கண்ணோக்கினார். எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டுப்போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அக்கிரமக்காரர்கள் ஒருவனுக்கும் அறிவு இல்லையோ? அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே, அவர்கள் கர்த்தரை தொழுதுகிறது இல்லை. அங்கே அவர்கள் கர்த்தர் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள், கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள், அவர்கள் மிகவும் பயந்தார்கள் என்று வாசிக்கிறோம். ஆண்டவர் இல்லை என்று சொல்லி வாழக்கூடியவர்கள், ஆண்டவர் இல்லை என்று சொல்லி மரணப்படுக்கையில் இருக்கிறவர்கள் பயந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆமாம், கண்களை மூடினால் எங்கே போவோம் என்ற கலக்கம், மோட்சம் நரகம் என்று சொல்கிறார்களே, நான் எங்கே போவேன்? பயந்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஆனால் கர்த்தர் இல்லை, கடவுள் இல்லை என்று சொல்வதிலே பெருமை, தான் ஒரு பகுத்தறிவு வாதி என்று சொல்வதிலே பெரிய பெருமை. ஆனால் பெருமை அதே வேளையிலே அந்தரங்கத்திலே பயம். ஒவ்வொரு நாளும் பயத்தோடு வாழ்க்கையை செலவழித்து கொண்டிருப்பதாக நாம் வேதத்தில் நான் வாசிக்கிறோம். ஆக ஆண்டவருடைய வெளிப்பாடு இருந்தும் கர்த்தரை அறியக்கூடிய அறிவு இல்லாததினாலே அச்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அச்சத்தோடு வாழ்ந்தாலும் 1வது வசனம் அருவருப்பானதை செய்கிறார்கள். 4ஆம் வசனம் அக்கிரமக்காரர்களாக ஜீவிக்கிறார்கள். அதே வசனம் அறிவில்லாமல் வாழ்கிறார்கள். 6ஆம் வசனம் அலட்சியமாக ஜீவனம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அருவருப்பு, அக்கிரமம், அறிவின்மை, அலட்சியம், இதெல்லாம் கடவுள் இல்லை என்று சொல்லி அவரை தொழுது கொள்ளாத மக்களிடத்தில் காணப்படக்கூடிய அநாகரிகமான அக்கிரமங்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். காரணம், ஆண்டவரை அறிந்திருந்தும், ஆண்டவரால் அந்த அறிவை பெற்றிருந்தும் துணிகரமாக தங்கள் இஷ்டப்படி கர்த்தரை மறுதலித்து தொழுது கொள்ளாததினாலே, அவருக்கு பயந்து பணிந்து பணிவிடை செய்யாததினாலே பயத்தோடு உள்ள ஒரு வாழ்க்கை. கடவுள் இல்லை என்றால் பயம் இருக்கும். ஆண்டவரை ஒத்துக்கொண்டு அவருக்கு ஊழியம் செய்தால் பயம் பறக்கும், சமாதானம் உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும், திருப்தி உண்டாகும். உங்களுடைய வாழ்க்கையில் சமாதானத்தோடு நீங்கள் வாழ வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பயந்து வாழ வேண்டும். கர்த்தருக்கு பயந்து வாழ்வது என்றால் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்க வேண்டும். அந்த ஜீவியம் வாழ்க்கையிலே முக்கியமானது என்று சொல்லி வேதத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம். சமாதானம் வேண்டியவர்கள் கர்த்தரை அறிந்து ஆராதித்து அடிபணிந்து வாழ வேண்டியது கடமை. நாத்திகர்கள், கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள், இன்னும் சில ஞானவான்கள் அக்னாஸ்டிக்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்வாங்க. அப்போ அவங்க கடவுளை அறிவதை மறுக்கக்கூடியவர்கள், இன்னும் ஆண்டவரை குறித்த நித்தியத்தை குறித்த நிச்சயம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் வாழக்கூடியவர்கள். பாலித்தீசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அநேக கடவுள்களை, அநேக விக்கிரகங்களை வணங்கக்கூடியவர்கள். இன்னும் பேந்தீசம் அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுள் தூணிலும் இருப்பார்,
துரும்பிலும் இருப்பார் என்று சொல்லி தூணையும் துரும்பையும் அக்கினியையும் காற்றையும் கடலையும் பாம்பையும் தீயையும் எல்லாவற்றையும் வணங்கக்கூடியவர்கள். அதற்கு பிறகு பேந்தீசம் அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லாம் கடவுள் தான், எல்லாரும் கடவுள் தான் என்று சொல்லக்கூடிய ஒரு கொள்கை. இன்னொன்று டுவலிசம் என்று சொல்வார்கள், நன்மை தீமை ரெண்டு சக்திகள் உலகத்தில் உண்டு என்று சொல்லக்கூடியவர்கள். இன்னும் டீயிசம் என்பதாகும். இவர்கள் இயற்கையை வணங்கக்கூடியவர்கள், அறிவின் மூலமாக எல்லாவற்றையும் சாதிக்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், அறிவையை சார்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி கருதக்கூடியவர்கள். அவர்களுக்கு எந்த விதமான தெய்வீக வெளிப்பாடோ தெய்வீக தொடர்போ தேவையில்லை என்று கருதக்கூடியவர்கள். பின்ன மோனிசம் என்று சொல்லி இன்னொரு கொள்கை உண்டு, எல்லாரும் ஒரே பொருளிலிருந்து உருவாக்கப்பட்டவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கொள்கை. இன்னொன்று மெட்டீரியலிசம், பொருட்கள் சார்ந்த ஒரு வாழ்க்கை. எப்பொழுதும் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்றால் சந்தோஷமாக இருக்க வேண்டும், பொருள்தான் உலகத்திலே அடிப்படை, உண்ணவும் உடுக்கவும் உண்டாயிருந்தால் அது போதும் என்று சொல்லி உலக பிரகாரமான வாழ்க்கை வாழக்கூடியவர்கள். அது மட்டுமல்ல, யூனிவர்சலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் கடைசியிலே ஒரு சக்தியின் இடத்துல அல்லது ஒரு கடவுள் என்று ஒன்று இருந்தால் அங்கே போக வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள். திரும்ப இன்னொன்று யூனிடேரியனிசம், கடவுள் என்றால் ஒரே ஒரு கடவுள், பிதா குமாரன் பரிசுத்தாவி என்று பிரித்து சொல்ல முடியாது என்று சொல்லக்கூடிய யெகோவா சாட்சி போன்றவர்கள். இப்படி பலவிதமான விக்கிரக வணக்க கொள்கைகள் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவருடைய வேதம் என்ன சொல்கிறது? வேதம் இயேசு கிறிஸ்து தெய்வம், திரித்துவ தெய்வம், பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர். திரித்துவம் விளங்கி கொள்ளக்கூடிய ஒரு காரியம் அல்ல, திரித்துவம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம். நம்முடைய தெய்வம் பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய ஒரே தெய்வமாக விளங்குகிறார். இதை அறிந்து கொள்ள முடியாது, அனுபவிக்கலாம். இயேசுவை இருதயத்தில் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி வழிநடத்துவதை நாம் புரிந்து கொள்ளலாம். அதனால் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு இந்த காரியங்களை சொல்லுங்கள். சரியா? கேட்க மாட்டாங்களையா? கேட்டாலும் சரி, கேட்காவிட்டாலும் சரி, சொல்லு என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவனுக்கு ஊழியத்தை கொடுக்கும் பொழுது அந்த கலக விட்டாராகிய அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி சொல்லு என்று சொன்னார். இதுபோல அவர்கள் கலக விட்டாரோ களிப்பான விட்டாரோ, நல்லவர்களோ பொல்லாதவர்களோ, நண்பர்களோ துரோகிகளோ யாராக இருந்தாலும் கர்த்தருடைய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு தடவையாவது மற்றவர்களிடத்தில் சொல்ல வேண்டியது உங்களுடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஆக முதலாவதாக இந்த சங்கீதத்திலிருந்து மனசாட்சியின் அடிப்படையிலே சில காரியங்களை நாம் பார்த்தோம். எல்லாருடைய மனசாட்சியின் மூலமாகவும் தெய்வம் தம்மை வெளிப்படுத்துகிறார். இரண்டாவதாக மருட்சி, அதைத்தான் 5ஆம் வசனத்தில் நான் வாசித்தோம். எங்கே பயப்படக்கூடாதோ அங்கே எல்லாம் பயந்தார்கள். யாரு? ஆண்டவர் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள், கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள். பயம், அவர்களுக்கு விசுவாசம் இல்லாததுனாலே வெறுட்சி, பயம் இல்லாததுனாலே பயங்கரம், அச்சம் அவர்களுக்கு இருந்தது. காரணம், ஆண்டவரிடத்தில் அவர்களுக்கு அவிசுவாசம் இருந்தது. இதனாலே பயம் பொங்கியது. வேதத்தில் சில காரணிகளை நாம் பார்க்கலாம். எதற்காக இந்த பயமெல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு கூட வருகிறது என்று சொன்னால், ஐயா பயமா இருக்குய்யா, அடிக்கடி கட்டிலுக்குள்ள பார்க்கையா, எதை நினைச்சாலும் எனக்கு ஒரே கலக்கமாக இருக்குதுயா, என் கைகாலெல்லாம் நடுங்குதுயா என்று சிலர் சொல்லுவார்கள். ஆண்டவரை அறிந்தவர்கள் கூட அஞ்சி அஞ்சி வாழ்வதற்கு என்ன காரணங்கள் தெரியுமா? முதலாவதாக அக்கிரமம், பாவம். ஆதாம் பாவம் பண்ணினதுனாலே பயம், பயந்து போய் மரங்களுக்கு பின்னால் மறைந்து கொண்டான் என்று சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கிறோம். இரண்டாவதாக அறியாமை, ஆண்டோடைய வேத வசனங்களை அறியாமல் வாழ்வதனாலே அச்சம். வேத வசனத்தை அறிந்திருப்போம் என்றால், ஆண்டோடைய வாக்குத்தத்தங்களை அறிந்திருப்போம் என்றால் நிச்சயமாக அச்சம் இருக்காது, விசுவாசம்தான் இருக்கும், வெறுட்சி இருக்காது. ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே படிக்கிறோம், விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். கேள்வினா என்ன அர்த்தம்? கொஸ்டினா? கேள்வி கேட்கறது? கேள்வினா ஹியரிங்.
Faith comes from hearing and hearing from the word of God. விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்விப்படுறதுனால வரும். டிவி பார்க்குறீங்களே, ரேடியோ கேட்குறீங்களே, மற்றவங்க பிரசங்கம் பண்ணுறதை கேட்குறீங்களே, சிடி வழியாக டிவிடி வழியாக நீங்கள் செய்திகளெல்லாம் கேட்குறீங்களே, ஒருவேளை உங்களுக்கு எழுத வாசிக்க தெரியாது அல்லது கண் பார்வை சரியில்லை. கேள்வியினாலே வரும். உங்களுடைய விசுவாசத்திலே நீங்கள் பொங்கி வழிய வேண்டுமென்றால் மற்றவர்கள் பேசுவதை பிரசங்கிப்பதை நீங்கள் கேளுங்கள். வேதத்தை வாசிக்க முடியலையா? அதுக்கு நீ சிடி போட்டிருக்காங்க, டிவிடி போட்டிருக்காங்க, அதெல்லாம் போட்டு கேளுங்க. விசுவாசம் கேள்வியினாலே வரும். அப்போ ஆண்டவருடைய வசனம் இல்லை என்றால் விசுவாசம் மங்கும். ஆண்டவருடைய வசனம் நமக்கு இருக்கும் என்றால் விசுவாசம் பொங்கும். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே அறிந்து அறிவோடு ஞானத்தோடு வாழ வேண்டும் என்றால் வேத வசனம் முக்கியம். எத்தனையோ ஜனங்களுக்கு, கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு வேதம் இல்லை, அதனால் ஜீவன் இல்லை. நரகத்தின் பாதையிலே விரைந்து கொண்டிருக்கும் பொழுது வேதத்தை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி பரிசளித்து நம்முடைய கையிலே தந்திருக்கிறாரே. வாசியுங்கள், யோசியுங்கள், நேசியுங்கள், விசுவாசியுங்கள், அப்பியாசியுங்கள். அது மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு அதை அந்த வசனத்தின் மூலமாக போஷியுங்கள். எப்படியெல்லாம் நீங்கள் வசனத்தினாலே செழிப்போடு வாழும் பொழுது உங்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் தெரியுமா? ஆண்டவருக்கு எவ்வளவு ஆனந்தம் தெரியுமா? இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் ஆண்டவருக்கு ஆனந்தத்தை கொடுக்கத்தக்கதாகவும் வேதத்தை வாசியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது இதை வாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், இதை கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள், இதை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று பார்க்கிறோம். வாசிக்கிறீங்களா? பாக்கியவான்கள். கேட்கிறீங்களா? பாக்கியவான்கள். கீழ்ப்படிந்து கை கொள்ளுகிறீர்களா? பாக்கியவான்கள். இந்த பாக்கியத்தை எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே இழந்து போகாதிருங்கள். 1ஆவதாக அலட்சியம் ஒரு காரணம். தாவீது சின்ன பையன், சவுல் பெரிய ராஜா தாவீதுக்கு பயந்து கொண்டே இருந்ததாக 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்திலே 3 இடங்களிலே பார்க்கிறோம். ஏரோது பெரிய ராஜா, யோவான் ஸ்நானன் சங்கிலிகளினால் கட்டப்பட்ட ஒரு சிறை கைதி. ஆனால் ஏரோது ராஜா யோவான் ஸ்நானகனுக்கு பயந்து கொண்டே இருந்தான் என்று சொல்லி மார்க் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஆக அக்கிரமம், அறியாமை, அலட்சியம் இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில களைந்து விட்டு ஆண்டவருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து வாழும் பொழுது, குறிப்பாக வேதத்தை உங்களை பொக்கிஷமாக நீங்கள் நேசித்து வாழும் பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதம். என்னுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா? எத்தனையோ பேரை நேசிக்கிறேன், எத்தனையோ பேர் என்னை நேசிக்கிறார்கள். இருப்பினும் எனக்கு முதலாவது தெய்வம் ஆண்டவர், 2ஆவதாக வசனம் வேதம், 3ஆவதாக என்னுடைய மனைவி, அதற்கு பிறகுதான் என்னுடைய வாழ்க்கையிலே எல்லாமே. இந்த ஆர்டர், இந்த வரிசை உங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கும் என்றால் எனக்கும் சந்தோஷம்தான். சரி, இந்த மருட்சியை, இந்த பயத்தை மேற்கொள்ள வேண்டும் என்றால் அங்கே சங்கீதத்தில் என்ன ஆலோசனைகள் கொடுக்கப்படுகிறது என்றால், உணர்வடையுங்கள். உங்களுடைய அக்கிரமம், உங்களுடைய அறியாமை, உங்களுடைய ஆத்திரம் எல்லாவற்றையும் விட்டுவிடுங்கள், மனம் திரும்புங்கள், உணர்வடையுங்கள். அது மட்டுமல்ல, எச்சரிக்கையாயிருங்கள், பயத்தோடு அவரை சேவியுங்கள், அவருக்கு முத்தம் கொடுங்கள், அவரை அண்டிக் கொள்ளுங்கள் என்றெல்லாம் 2ஆம் சங்கீதத்தின் இறுதி பகுதிகளிலே நாம் பார்க்கிறோம். ஆக முதலாவதாக உணர்வடைந்து 2ஆவதாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது இந்த பயங்கள் நம்முடைய வாழ்க்கையை விட்டு அகலும். 3ஆவதாக, முதலாவதாக மனசாட்சி, 2ஆவதாக மருட்சினா அச்சம், 3ஆவதாக மகிழ்ச்சி. 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரை இந்த சங்கீதத்தில் நாம் பார்க்கும் பொழுது, அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவன் நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறாரே, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அவனுடைய ஆலோசனையை அலட்சியம் பண்ணினீர்கள். சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று சொல்லி வாசிக்கிறோம். யாக்கோபுக்கு களிப்பு, இஸ்ரவேலருக்கு மகிழ்ச்சி என்று சொல்லி மகிழ்ச்சியோடு இந்த சங்கீதம் முடிவதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். யாருக்கெல்லாம் மகிழ்ச்சியாம்? 5ஆம் வசனம் சமூகம், ஆண்டவருடைய பிரசன்னத்திலே வாழ்கிறவர்களுக்கு. 6ஆம் வசனம் அடைக்கலம், தெய்வத்தை அடைக்கலமாக கொண்டு ஜீவிக்கிறவர்களுக்கு. 7ஆம் வசனம் ரட்சிப்பு,
ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்று அனுபவிக்கிறவர்களுக்கு பாவங்களிலிருந்து மனம் திரும்பி கிறிஸ்து சிலுவையிலே முடித்து வைத்த ரட்சிப்பை விசுவாசத்தோடு வாழ்க்கையிலே சொந்தமாக்கி கொள்கிறவர்கள், இவர்களுக்கு மகிழ்ச்சி. ஆண்டவருடைய சமூகத்தை நாடுங்கள், அவருடைய அடைக்கலத்தை தேடுங்கள், அவருடைய ரட்சிப்பை வாழ்க்கையிலே சொந்தமாக்கி கொள்ளுங்கள். அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி உண்டாகும். உங்களுடைய மனசாட்சி சுத்திகரிக்கப்பட்டு உங்களுடைய மகிழ்ச்சியெல்லாம் நீங்க பெற்று மகிழ்ச்சியோடு இந்த உலகத்தில் ஜீவிக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமிழ் ஆண்டவரே, எங்களை உங்களுடைய வசனத்தினாலே ஆசீர்வதிக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தேவன் இல்லை என்று யார் சொன்னாலும் நாங்கள் சொல்ல மாட்டோம் ஆண்டவரே. ஏனென்றால் உண்மையிலே பலன் கொண்டு வாழ்ந்து பெருகி கொண்டிருக்கிறவர்கள் நாங்கள். நீர் உண்டென்றும் உம்மை தேடுகிறவர்களுக்கு நீர் நன்மை செய்கிறவர் என்றும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். எனவே எந்த ஜனப்பிரவாகம் வந்தாலும் நாங்கள் அஞ்சோம். பயப்படாத ஒரு ஜீவியம் கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் செய்ய முடியும். ஆண்டவருடைய அடைக்கலத்திலே நாங்கள் வாழ முடியும். மேலாக இந்த உலகத்தில் என்ன நோக்கத்தோடு நீர் வந்தீரோ, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அந்த ரட்சிப்பு எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறத்தக்கதாக எங்கள் பாவங்களிலிருந்து மனம் திரும்பி உம்மை இருதயத்தில் சுந்தரட்சராக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான நித்தியமான வாழ்க்கையை இந்த உலகத்தில் நீர் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.